வீட்ல இனிப்பே இல்லாதப்பதான் மனசும் கையும் ஸ்வீட்ட தேடும். அப்பன்னு பார்த்து ஒண்ணுமே சிக்காது. சரி சிக்குனது மக்கானா தான். தாமரை விதைகள்னு சொல்லுவாங்க. நமக்கு எப்பவும் சமைக்க பாத்திரங்கள் எசவா இருந்தாதான் கிண்ட கிளற எசவா இருக்கும். தாமரை விதைகளை லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கணும். எல்லா பக்கம் சூடானா போதும். எடுத்து ஒரு தட்டுல மாத்திட்டு கருப்பட்டிய ஒரு கிண்ணி அளவு எடுத்து அதே கடாயில சேர்த்து கிண்டு கிண்டுன்னு கிண்டியும் கரையிலேன்னு நினைக்காதீங்க. லைட்டா தண்ணியை தொளிச்சு கரண்டியை வச்சு 4 சுத்து சுத்துனா கரைஞ்சிடும். இந்த மாதிரி ரெசிபி பண்ணும்போது கருப்பட்டியை மட்டும் கசடு வராத குவாலிட்டியான்னு பார்த்து தான் வாங்கணும். கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மக்கானாவையும் சேர்த்து கலந்து விட்டுறணும். கேஸை லோ ஃப்ளேம்ல தான் வைக்கணும். கருப்பட்டி கம்பி பதம் வரணும்னு தேவையில்லை, கரைஞ்சாலே போதும். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கும்போது மக்கான ஒன்னோட ஒன்று ஒட்டாது. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் இரும்பு கடாயில இருந்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல ஷிஃப்ட் பண்ணிட்டா போதும். ஏதாவது வீட்டில் ஸ்நாக்ஸோ ஸ்வீட்டோ பண்ணும்போது அதை சாப்பிடணும்னு தோணாது. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா இருக்கும்போது தான் அதை சாப்பிடணும்னே தோணும். அந்த டைம்ல நமக்கு ஒன்றும் இருக்காது. எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரியா இல்லை மற்றவங்களுக்கும் இந்த மாதிரி நடக்குமான்னு சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன்.